ப்ரீவியூ நாளைக்கு மேட்ச் சன்ரைசர்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் அட் ஹைதராபாத். சன்ரைசர்ஸ் தோத்துட்டாங்க, ஒரு க்ளோஸ் கேம். கிளாசன் சூப்பரா ஆடினாரு. மும்பை இந்தியன்ஸும் தோத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ இந்த ரெண்டு டீம், ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்த ரெண்டு டீம் என்ன ஆக போகுது? உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? இப்ப ரொம்ப சிம்பிள். இப்ப மும்பை கேவ் த கேம் அவே. டு பி ஆனஸ்ட் வித் யூ, இந்த சன்ரைசர்ஸ் இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல மாட்டிட்டு இருக்காங்க. யார என்ன பண்றதுன்னு தெரியாம. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், மும்பை கேவ் த கேம் அவே. அதுல இருந்து எந்த சந்தேகமும் கிடையாது. தேர் நாட் ஸ்ட்ராட்டஜிக்கலி பேட், வாட் எவர் இட் இஸ். ஒன் திங் தட் ரியலி சர்ப்ரைஸ் மீ இஸ் த ஒமிஷன் ஆஃப் நேயல் வதேரா ஒன்னு. அதுக்கப்புறம் பிளேயிங் மார்க்வுட் அஹெட் ஆஃப் நுவான் துஷாரா. இது வந்து தி சர்ப்ரைஸ். லூக்வுட் மார்க்வுட் இல்ல, சாரி சாரி லூக்வுட். சாரி லுக் வுட் இன் பிளேஸ் ஆஃப் நுவான் துஷாரா. திஸ் ரியலி சர்ப்ரைஸ் மீ. அப்பார்ட் ஃப்ரம் தி டாக்டிக்கலி த bowling சேஞ்சஸா இருக்கட்டும், மத்ததா இருக்கட்டும், தேவர் ரைட் இன் சார்ஜ் ஆஃப் த மேட்ச். 17 ஓவர் 16 ஓவர் வரைக்கும் 36 ஓவர் தேவர் டாமினேட்டிங் சார். அண்ட் தென் தி கேவ் இட் அவே. தே நோ ஹவ் டு கம் பேக். இப்ப சன்ரைசர்ஸ் எப்படின்னா, இப்ப உட்காந்து இருப்பாங்க 12 மணிக்கு உட்காந்து டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. யார எடுக்கிறது, யார உள்ள போடுறதுன்னு. அதை நான் டெஃபினட்டா சொல்றேன் உங்களுக்கு. அது நாளைக்கு காத்தால உங்களுக்கு டாஸ் போறதுக்கு 6:58 வரைக்கும் அந்த டீ வந்து இருந்துனே இருக்கும். ஆறி போனாலும் அந்த டீயை குடிச்சுன்னு பேசின்னு தான் இருப்பாங்க. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இப்ப வந்து ஃபசல் ஃபரூக் எடுத்துட்டு வருவாங்க பாருங்க திடீர்னு நாளைக்கு. இட் இஸ் ஒன்லி கோயிங் டு. நான் ஒரு பிளேயிங் லெவன் கொடுப்பேன் உங்களுக்கு. டு பி ஆனஸ்ட் வித் உங்களுக்கு உம்ரான் மாலிக் மாதிரி ஒரு டியரவே குவிக்கி இருக்கும்போது தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் வேஸ்டிங் எ ஃபாரின் ஸ்லாட். அது வந்து என்னோட ஹம்பிள் ஒப்பீனியன், டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. இப்ப ஹைதராபாத் கண்டிஷன்ஸ் பத்தி பார்ப்போம். போன வருஷம் நம்ம அனலைஸ் பண்ண போது பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஸ்கோர்ஸ் 171/7 சொன்னோம் ஐபிஎல் 2023ல. இந்த நைட் கேம்ஸ்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் இன் ஐபிஎல் 2023 இஸ் 166/7. போன வருஷம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது பேட்டிங் செகண்ட் 160/6, பேட்டிங் செகண்ட் 169/7. எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து 2 ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்டிங் செகண்ட் வந்து 3 ஜெயிச்சிருக்காங்க இங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு சீமர்ஸ் எக்கானமி பார்த்தீங்கன்னா 8.47, ஸ்பின்னர்ஸ் எக்கானமி 8.32. பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. சீமர்ஸோட ஸ்ட்ரைக் ரேட் 20.5, ஸ்பின்னர்ஸோட ஸ்ட்ரைக் ரேட் 20.9. எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. சீமர்ஸ் 49 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் 31 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த வால்யூம் ஆஃப் ஓவர்ஸ், சீமர்ஸ் bowl more than the spinners. Highest first inning score 228 for 4 SRH versus KKR. Highest second inning score 205/7 KKR versus SRH. அதே கேம்ல highest chase பாத்தீங்கன்னா only 145 for 2, that is SRH versus PPKS in 17.1 overs. இப்ப இங்கேயும் நீங்க என்ன பண்ணணும்னா அப்படியே கொஞ்சம் டூ பேஸ்டா இருக்கும் விக்கெட். பயங்கர கஷ்டமா இருக்கும்ல நான் சொல்ல வரல, பட் கொஞ்சம் டூ பேஸ்டா இருக்கும். ஸோ நீங்க அதுக்கு என்ன பண்ணணும், பவர் பிளேல பிரிஸ்கா இங்க ரன் அடிக்கணும். 55 for 2 in 10 overs. 7 to 10 நடைய மூடிட்டு அந்த 27 for நோலாஸ் 82 for 2 10 ஓவர்ல. அதுக்கப்புறமா 11 to 15 கொஞ்சம் ஸ்லோவாவே ஆடிட்டு 43 for 2 less than 9 and over. 125 for 4 15 ஓவர் வந்தீங்கன்னா கடைசி 5 ஓவர்ல 55 வந்துடும். 180 for 8 is the theory on getting this. So இந்த தியரி எடுத்து 180 வந்துச்சுன்னா there is an extraordinary chance that you are going to win the game, considering how much is the highest chase in night games. Please understand, day games is different here. ஸோ இப்போ நீங்க கேட்பீங்க, இப்போ இவங்களோட பிளேயிங் லெவன் இவங்க எப்படி போனோம் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, ரோஹித் அண்ட் இஷான் வில் ஓப்பன் ஃபார் எம்ஐ. நமன் தேர் எடுக்க மாட்டாங்க, ஏன்னா ஒரு ஆஃப் பிரேக்கும் போடுறாரு அவரு. யூ பிளே அட் நம்பர் 3. Number 4 will be Tilak Verma, followed by Tim David, Hardik Pandya, Chiral Coetzee, Shams Mulani, Piyush Chawla, Bumrah, and Nuwan Tushara has to replace Luke Wood. That only allows them 3 foreigners, and the sub is going to be double previous. So அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரோஹித், இஷான், நமந்தீர், திலக் வர்மா, டிம் டேவிட், ஹர்திக் பாண்டியா, டிவால் பிரேவிஸ். தட் இஸ் 7 ஃப்ரண்ட் லைன் பேட்டர்ஸ். அந்த ஷாம்ஸ் முலானி கூட கொஞ்சம் அப்படியே அப்படி இப்படி பேட்ல படும். இஸ் நாட் அ மக் வித் பேட். டொமஸ்டிக் ரன் அடிச்சிருக்காரு. பியூஷ் அங்கிள் கூட உங்களுக்கு வந்துட்டு பிக் ஹிட்ஸ் அடிப்பார். பாவம், ஒரு பெரிய பிக் ஹிட் அடிச்சாரு, அது அன்பார்ச்சுனேட்டா கைக்கு போயிடுச்சு ஃபர்ஸ்ட் பால். இப்போ போலிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா துஷாரா, பும்ரா, கூட்ஸிய ஃபயர் பவர் அலாங் வித் ஹர்திக் பாண்டியா, 4 ஃபாஸ்ட் போலர்ஸ் இருக்காங்க. இந்த முலானியும் பாத்தீங்கன்னா போன மேட்ச் 3 ஓவர்ல 21 ரன் தான் கொடுத்தாரு. ரொம்ப டீசெண்டா அப்படியே பிடிச்சி காலை பிடிச்சி பிடிச்சி போடுவாரு. Piyush Chawla is a wicket taker. போன மேட்ச் 3 overs 31 runs, but is good enough to be there. This has got enough balance for them. This is what I feel that they will do. That they will make one change, that is Tushara in for Luke Wood. இல்லைன்னா ஒரு மேட்ச் தானே அப்படின்னு யோசிக்கிறாங்களா எனக்கு தெரியல. இப்ப எஸ்ஆர்எச் எப்படி போகணும் அப்படின்னா, அபிஷேக் சர்மா has to open with Mayank Agarwal, ராகுல் திரிபாட்டி, ஹென்ரி கிளாசன்,
Aiden Markram, Washington Sundar, Patrick Cummins, Bhuvaneshwar Kumar, Markande, Umran Malik, and Natarajan. That allows them only 3 foreigners, and Travis Head comes in as an impact sub. ஸோ இதுல உங்களுக்கு என்னன்னா, நான் எப்படி இந்த ஆர்டரை பார்ப்பேன்னா, அபிஷேக் சர்மா அண்ட் மயங்க் அகர்வால் டு ஓப்பன் அண்ட் டிராவிஸ் செட் டு கம் அட் நம்பர் 3. டிராவிஸ் செட் டெஸ்ட்ல நம்பர் 6லேயே வந்து டப்பு டிப்புன்னு அடிக்கிறாருங்க. அதனால நீங்க டிராவிஸ் செட் ஓப்பனிங் ஆடல ஒன்றும் பண்ண முடியாது. டீம் அந்த மாதிரி நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க. ஸோ அந்த சுச்சுவேஷன்ல என்ன பண்ணுவேன், இது ஃபயர் பவர் டாப் 3 நல்ல இன்னிங்ஸ் செட் பண்ணிட்டானுங்கன்னா நம்பர் 4 வில் பி ஹென்ரிக் கிளாசன். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தென் ஐ வில் ஜகல் அரவுண்ட் வித் திரிபாட்டி அண்ட் மாக்ரம். மாக்ரமுக்கு அந்த பினிஷர் ரோலை நான் கொடுக்கறது இன்னும் பெட்டரா இருக்குமே ஒழிய, ரேதர் தேன் ஹிம் பிளேயிங் ஃபார் 15-20 பால்ஸ் அண்ட் தென் எக்ஸ்ப்ளோடிங், ஐ வில் கோ வித் அபிஷேக் சர்மாவும் அடிப்பாரு, மயங்க் அகர்வாலும் அடிப்பாரு, டிராவிஸ் ஹெட்டும் அடிப்பாரு. 3 பேர்ல ஒருத்தர் வந்து ஒரு பிளிஸ்டரிங் ஸ்டார்ட் கொடுத்து அதுக்கப்புறம் கிளாசன் வந்தாருன்னா உங்களுக்கு ஒண்ணு சொல்றதுக்கே இல்லை. அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் ஹேஸ் டு பிளே. என்னை பொறுத்த வரைக்கும் தே காட் இஷான் கிஷன், தே காட் திலக் வர்மா. அப்படிங்கும் போது வாஷிங்டன் சுந்தர் ஹேஸ் டு பிளே. இப்போ இந்த காம்பினேஷன் நீங்க பாத்தீங்கன்னா, தென் தே காட் நட்ராஜன் வித் டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட், உம்ரான் மாலிக் ஸ்ட்ரெயிட்டாவே 7th ஓவர் கொண்டு வரணும், ஃபீல்ட் அம்ப்ரல்லா ஃபீல்டு வச்சுட்டு ஸ்கொயர் அண்ட் ஈதர் சைட் ஆஃப் த விக்கெட் குவிக்கா போட சொல்லணும். அதுக்கப்புறம் தே காட் புவி டு போல் இன் தி நியூ பால் along with Cummins. Then they have got 2 spinners. Washington Sundar can bowl also in power play, and then they've got a guy like Markande who's a wicket taking option. அப்படி இல்லைன்னா போன மேட்ச் நல்லா போட்டாரு, he has to play, there is no change at all. ஸோ இந்த பிளேயிங்ல வந்து அவங்களுக்கு கரெக்டா இருக்கும். பட் நீங்க சொல்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஆன்சரை எடுத்துட்டேன் அந்த இதுல இருந்து, ஆன்சருக்கு பதில் நீங்க சொல்ற மாதிரி ஃபசலுக் ஃபரூக் தான் வருவாரு. இந்த பிளேயிங்ல ஒன்று அவர் ஆடினா அவங்களுக்கு சான்ஸ் இருக்கு. ஆமா, பிறகு அதே மாதிரி எனக்கும் நுவான் துஷார் ஆடணும் தான் ஆசை. ஆனா அவங்க வந்து லெஃப்ட் ஆம்பர் முன்னாடி இந்த மிச்சல் மெக்லனகன், மிச்சல் ஜான்சன் காலத்துல இருந்து ஒரு லெஃப்ட் ஆம் ஃபாரிங் ஃபாஸ்ட் பவுலர் ஆடியே பழகிட்டவங்க. நம்ம மாபாக்காவை தான் கொண்டு வர சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் அதுவும் இஸ் ஆல்சோ வெரி குட் பவுலர் தானே பீடா. Mapaka, நான் சொன்னேனே, he's got a knuckle ball, he's got the back of the hand, slow delivery, is quick also. Luke Wood, I'm not saying that he's... அவர் ஐபிஎல் ரெடியா? அண்டர் 19 ஆடிட்டாரு. யூ ஃபீல் இஸ் ஐபிஎல் ரெடி? 2 வருஷம் முன்னாடியே நான் ட்வீட் போட்டேன் ஐபிஎல் ரெடி. நீங்க இப்ப கேக்குறீங்க 2 வருஷம் முன்னாடியே 17 வயசு 16 வயசுல ரெடி. சோ ஒன்லி திங் இஸ் இப்ப சமீர் ரிஸ்விக் மாதிரி ஒரு பேக்கிங் கொடுக்குறாங்க, கோ ஃபுல் பிளாஸ்ட். தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் நீடட், டு பி ஆனஸ்ட் வித் யூ. சோ நான் வந்து அப்படிதான் போவேன். இப்ப இங்க இம்பார்ட்டன்ட் என்னன்னு சொல்லிட்டு, அந்த 6 ஓவர்ல 55 பிளிட்ஸ் யாரால கொடுக்க முடியும்? இங்க வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, மயங்க் அகர்வால், ராகுல் திரிபாட்டி கொஞ்சம் ஸ்லோவா, நான் சொல்ற மாதிரி அவர் பண்ணுவாங்க, ஹெட்டை கொண்டு வருவாங்களா என்னெல்லாம் தெரியாது. அதே மாதிரி உங்களுக்கு 4 வந்து மாக்ரம் தான் ஆடுவாங்க போது, இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் தீஸ் 2 ஓப்பனர்ஸ் டு கெட் தட் ஸ்டார்ட். அங்க பாத்தீங்கன்னா ரோஹித் பழைய மாதிரி வர்ற மாதிரி இருக்கு. இஷான் லாஸ்ட் மேட்ச் அவுட் ஆயிட்டாரு, பட் அவருக்கு நாளைக்கு படும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமன்தீர் ரொம்ப ஒரு சில ஷார்ட்ஸ் எல்லாம் டாப் கிளாஸா இருக்கு. திலக் வர்மா இஸ் ஆல்சோ கோயிங் டு பிளே when it comes to the power play attacking form of cricketன்றதுனால அந்த 55 for 2 particularly not sure about Travis Head in Mumbai has got the edge. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின் வெப் யாருக்கு ஜாஸ்தியா இருக்கு? இப்ப அவங்க ஷாபாஸ் அஹமத் ஆட போறாங்களா அதுவும் தெரியல. நான் வாஷிங்டன் சுந்தரி மார்க்கண்டேவே ஆடுறேன்றேன். அங்க பாத்தீங்கன்னா சாவ்லாவும் ஷாம்ஸ் முலானியா இருக்காங்க. பெருசா வந்து இதுல வந்து there is no way I can pick which is going to be better அப்படின்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிட்ச்ல வந்து உங்களுக்கு பேஸ் வேணும். You need really pace to trouble the batsman under 2-paced pitch like this. Pandya is quick, Kutse is quick, Tushara is a gun Yorker bowler. He doesn't look quick, but he's quick, and Jasprit Bumrah is on top of his bowling. இங்க பாத்தீங்கன்னா நட்ராஜன் வெரி குட். உம்ரான் மாலிக் அவங்க ஆடுறாங்களா தெரியாது. புவனேஸ்வர் குமார் இஸ் எக்ஸ்ட்ரீம் குவாலிட்டி, கம்மின்ஸ் இஸ் ஆல்சோ குவாலிட்டி, அதுல சந்தேகம் கிடையாது. அப்படிங்கும் போது ஸ்லைட் எட்ஜ் அங்க இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஐ ஃபீல் மும்பை வில் ஸ்டார்ட் வித் an edge of 53-47. நான் மும்பைன்னு சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? நாளைக்கு நான் மாத்தி சொல்றேன். எனக்கு என்னமோ மும்பை வந்து நாளைக்கு டேக் ஆஃப் ஆகாது அப்படின்னு தோணுது பீடா. அவங்க என்னமோ டீமா விளையாடுற மாதிரி தெரியல, ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் நோன் டு எவ்ரிபடி. அதே சமயம் ஐ டோன்ட் திங்க் தே காட் தேர் பெஸ்ட் 11 நாளைக்கு. ஐ டோன்ட் திங்க் தேர் கோயிங் டு பிளே தேர் பெஸ்ட் 11. ஸோ அதனால ஐ திங்க் ஹோம் கண்டிஷன்ஸ் எஸ்ஆர்ஹெச் கோயிங் டு பி வெரி ஹை ஸ்கோரிங் மேட்ச். ஐ திங்க் இட் வில் சூட் எஸ்ஆர்ஹெச் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆன் தட் நோட் ஃபேண்டசி பிக் என்னென்ன? ஸோ இங்க இந்த 2-paced pitch அப்படின்னு சொல்லதுனால சமன் லைக் புவனேஸ்வர் குமார்
இந்த போன தடவை மேட்ச்ல விக்கெட் எடுக்கல, பட் ஐ ஃபீல் தட் புவனேஸ்வர் குமார் வில் டெஃபினெட்லி கம் இன் டு த பிக்சர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மும்பைலயும் ஸ்பின்னர்ஸ் வந்து டீசன்ட் ஸ்பின்னர்ஸ் சொன்ன, நாட் த்ரெட்டனிங் ஸ்பின்னர்ஸ் அப்படின்றதுனால கிளாசன் வில் ஹாவ் அ ரியல் கோ அட் இட். அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா வந்து ஒரு கிளாஸா காமிச்சாரு, என்னை பொறுத்த வரைக்கும் ரியல் கிளாஸா காமிச்சாரு. ஸோ பிக் அபிஷேக் சர்மா ஆல்சோ. ரோஹித் சர்மா ஆல்சோ டியூ ஃபார் அ பிக் ஒன். ஒரு ஸ்டார்ட் கிடைச்சது, ஒரு தப்பான ஷாட் ஆடி அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த இதுல வந்து ஜெனுவன் குவிக்ன்றதுனால பிக் சிரால் குட்ஸே. ஸோ என்னோட 5 பிக் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார், ஹென்ரிக் கிளாசன், அபிஷேக் சர்மா, ரோஹித் சர்மா அண்ட் ஜிரால் குட்ஸே. அதை விடுங்க, இப்ப டாப் 2 பர்ஃபார்மன்ஸ் மேன் ஆஃப் த மேட்ச் இன்க்ளூஷன் நீங்க சொல்லுங்க. இந்த வாட்டி நீங்க சொன்ன எல்லாமே as usual பேங்க் சூப்பர் பிளேயர்ஸ் ஃபேண்டசிக்குன்னு எடுக்கிற பிளேயர்ஸ் தான். இஷான் கிஷான் போன வாட்டி டக்கு, நாளைக்கு அடிப்பாரு நீங்களும் சொன்னீங்க. ஹேஸ் a வெரி குட் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் a குட் ஸ்கோர் டுமாரோ. கீப்பிங் பாயிண்ட் எக்ஸ்ட்ராவா வரும், கண்டிப்பா எடுத்துடலாம். நீங்க கிளாஸ்ன்னு சொல்லிட்டீங்க, எனக்கு வேற சொல்றதுக்கு புவனேஸ்வர் குமாரும் சொல்லிட்டீங்க, இருக்கிற நல்ல பிளேயர்லாம் அந்த டீம்ல நீங்களே சொல்லிட்டீங்க. மார்கோ யன்சன் விளையாடுவாரான்னு கூட தெரியல. ஆஹ் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பீடாக். செகண்ட் பும்ரா சொல்லல, பும்ரா எப்பயுமே பேங்க் பீடாக். எந்த ஒரு ஃபேண்டசியா இருந்தாலும் கண்ணை மூடிட்டு பும்ரா எடுக்கலாம். ஸோ என்னுடைய 2 பிக் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் இஷான் கிஷான். ஒருவேளை சன்ரைசர்ஸ்ல எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு மனசு பிளேயர் வரமாட்டேங்குது பீடாக். மாயங்க் மார்க்கண்டே போன மேட்ச் போட்டான்னு ரசல் அடிச்சிட்டாரு, அதுவும் எனக்கு இது பண்ண முடியல. பட் யூ ஹாவ் டு பிக் ஒன் பிளேயர் அப்படின்னா then maybe I'll pick Mayank Markande Pida. So on that note, உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? அதான் இப்ப நீங்க ஒரு ஒரு நல்ல அப்சர்வேஷன் அது. பட் எதை பேஸ் பண்ணி அதை சொன்னீங்கன்னு தெரியல. லாட் ஆஃப் பீப்புள் ஆர் சேயிங் தட் தே ஆர் நாட் பிளேயிங் ஆஸ் அ டீம். பட் ஒரு மேட்ச் ஆயிருக்கு, நாளைக்கு வந்து அது கன்ஃபார்ம் ஆயிடும். நாளைக்கு வந்து அவங்க ஆடுறத பார்த்து கன்ஃபார்ம் ஆயிடும். ஏன்னா அந்த டீம் டசன்ட் லுக் பேட் ஆன் பேப்பர், ஈவன் தோ வித் பிக் லாஸ் ஆஃப் சூரியகுமார் யாதவ். ஸ்டில் இட் லுக் வெரி குட் ஆன் பேப்பர். லாஸ்ட் கேம் தேவர் க்ரூசிங் இந்த லாஸ்ட் இருக்கும் போது நீங்க சொல்ற அந்த பாயிண்ட் ரொம்ப உன்னிப்பா நாளைக்கு பார்ப்பேன். ஓகே, வாட் எக்ஸாக்ட்லி இஸ் கிரியேட்டிங் ப்ராப்ளம்ஸ் ஃபார் தெம் அப்படின்றத நான் கண்டிப்பா பார்ப்பேன், அதுல எதுவுமே சந்தேகமே இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தட்ஸ் வாட் ஐ டெஃபினெட்லி ஃபீல் தட். என்ன சொல்றது, ஒரு சின்ன எட்ஜ் கொடுத்தேன், நீங்க வந்து சன்ரைஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி எம்ஐ ஜிடிலையும் நான் எம்ஐக்கு எட்ஜ் கொடுத்தேன், நீங்க ஜிடின்னு சொன்னீங்க. ஜிடி தான் ஜெயிச்சிச்சு. Let us see, that is going to change the fortunes for SRH and SRH fans. They really love your prediction actually. Until we come back and entertain you for yet another episode for review and preview on IPL. Thanks a lot and bye bye.